வணக்கம். வெல்கம் டு சிஏபிஎஃப் எஸ்ஐ 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் சீரீஸ்ல இது பார்ட் 1. ஸோ இந்த வழியில 3rd October 2023 ஷிஃப்ட் 1ல வந்து என்னன்னா 25 கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி இங்கிலீஷ் கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிகோட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1, செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட். ஸோ இதுல என்னன்னா இன்கரெக்ட் கொடுத்துறது அசாசினேட் வந்து என்னன்னா தப்பா கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் ASS அதே மாதிரி ASSINATE வரும்னு சரிங்களா. ஸோ இதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் அசாசினேட். வி நோ தட் நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கும்போது பகத்சிங் ரிலேட்டடா படிக்கும்போதுலாம் வந்து ஹி அசாசினேட்டட் அப்படிலாம் படிச்சிருக்கோம். இல்ல சும்மா நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல கூட எங்கேயாவது பார்த்துருக்கலாம். ஸோ நிறைய யூஎஸ் பிரசிடென்ட்லாம் வந்து என்ன அசாசினேட் தான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அதுக்கான மீனிங் சரிங்களா. இன்ட்ராகேட் அப்படின்னா ஒண்ணு ஒரு போலீஸ் ஒருத்தர் போய் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா தட்ஸ் கால்ட் இன்ட்ராகேட். ஏலினேட் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு வேலை பாக்குறாங்க, ஒருத்தர் மட்டும் தனியா போய் பாக்குறேன்னா ஹி ஏலினேட் ஃப்ரம் தம் அப்படின்னு சொல்லலாம். டிசர்வுக்கான மீனிங் வந்து வி டிசர்வ் மோர்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து மீனிங் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் கிவன் இடியம்ஸ். இடியம் மீன்ஸ் என்னன்னா பழமொழி வந்து கேட்டிருக்காங்க. இப்ப பெண்ட் ஓவர் பேக்வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லிட்டரல் மீனிங் என்ன? பெண்ட் ஓவர் பேக்வேர்ட்னா ஏதோ வந்து என்னன்னா இந்த யோகா பொசிஷன்ல பின்னாடி திரும்புறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீனிங் வந்து என்னன்னா பழமொழி வச்சு நமக்கு சொல்லும் போது கரெக்டான ஆன்சர் என்ன? ஒர்க்கிங் ஹார்ட் ட்ரை டு வந்து இம்ப்ரெஸ். இதை எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்னா நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், ஸோ அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னமா பண்ணி பார்த்தேன், பட் அவங்க வந்து என்ன இம்ப்ரெஸ்ஸே ஆகலன்னு சொல்லுவாங்க. அதான் பெண்ட் ஓவர் பேக்வர்ட்ஸ். நீ என்னதான் பண்ணி பார்த்தாலும் வந்து என்ன அவங்க வந்து என்ன இம்ப்ரெஸ் ஆகல. ஸோ ஐ ஒர்க் ஹார்ட் பட் வந்து நோ ஒன் அப்ரிஷியேட்டட் மீ. இதெல்லாம் வந்து என்ன இதுக்கான கரெக்டான மீனிங் சரிங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பழமொழி இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து SSC CPO கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் த இன்கரெக்ட்லி வந்து என்ன ஸ்பெல் வேர்ட் ஃப்ரம் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அண்டர்லைன் வேர்ட்ஸ்ல வந்து இன்கரெக்ட் ஸ்பெல் வேர்ட் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் வாஸ் அ பிளாட்டன்ட் டிஸ்ரிகார்ட் டு த அட்வைசரி பை த கோர்ஸ் அகைன்ஸ்ட் இட் அண்ட் இன் வயலேஷன் ஆஃப் த நார்ம் ஆஃப் த மீட்டிங் சொல்றாங்களே. இப்ப இந்த டிஸ்ரிகார்ட், அட்வைசரி, வயலேஷன் இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த ஸ்பெல் பாருங்களேன் கரெக்டா தான் இருக்கு. ஆனா பிளாட்டனுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. கரெக்டான ஸ்பெல்லிங் எப்படின்னா PLA அதே மாதிரி வந்து TANT அப்படின்னு வரும் சரிங்களா. இதுதான் கரெக்டான வந்துன்னா ஸ்பெல்லிங் சரி. இப்ப இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பேட் பிஹேவியர் ஆர் வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு நம்ம ஓப்பனா வந்து என்னன்னா ஒண்ணு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நிறைய பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி வந்து ஒரு பேட் பிஹேவியர் அதை வந்து அவங்கள மதிக்காம ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து என்ன பிளாட்ன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்களேன். திஸ் வாஸ் அ பிளான்ட் டிஸ்ரிகார்ட் டு த அட்வைசரி அப்படின்னா ஏதோ ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க, அதை வந்து இவங்க கண்டிப்பா எடுக்கவே இல்லை, இவங்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதான் வந்து பிளாட்டன் சரிங்களா. இப்ப இன்கரெக்டா வந்து என்னன்னா ஸ்பெல் பண்றது வந்து பிளாட்டன் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேவ் பீன் கிவன் இன் ஆப்ஷன்ஸ் செலக்ட் த ஆப்ஷன் தட் கண்டெயின் த எரர். ஓகே, எரர் ஸ்பாட்டை வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப த டான்சர்ஸ் வந்து என்ன ஸ்பேட் டெயின்டி ஆன் த ஸ்டேஜ் லாஸ்ட் நைட் அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்ன தப்பு அப்படின்னா இங்க பாருங்களேன். த டான்சர் வந்து என்ன ஸ்பேட் டெயின்டி ஆன் த ஸ்டேஜ் லாஸ்ட் நைட் வந்துன்னா இங்க ஸ்பேட் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு மீனிங் என்னன்னா வெரி ஸ்மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு இங்கிலீஷ் சாங் கூட வரும், ஸ்வே அப்படின்னு கூட வந்து என்னன்னா ஒரு சாங் வந்து நல்ல ஃபேமஸான சாங். என்ன மீனா வெரி ஸ்மூத்தா வந்து என்னன்னா இது பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப டெலிகேட்டா எலங்கண்டா வந்து எலிகண்டா வந்து என்ன அப்படின்னா அவங்க ஆடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஸோ இதெல்லாம் எதுக்கு வரும்னா டெயின்டிக்கு வரும். அது என்ன சொல்ல வரேன்னா இந்த ஸ்வேடு வந்து என்னன்னா வெர்ப். ஓகேவா, இந்த ஸ்பேடை தான் வந்து என்னன்னா மெருகூட்டி சொல்றதா வந்து என்ன டெயின்டி சரிங்களா. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெயின்டிக்கான மீனிங் வந்து என்னன்னா ரொம்ப டெலிகேட் அப்படின்னு சொல்றது. ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப எலிகண்டா வந்து என்ன அப்படின்னா ஆடினாங்க அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா டெயின்டிக்கான மீனிங். சரி, இப்ப என்ன சொல்றேன்னா இந்த டான்சர் ஸ்பேட் வெறுப்பு. வெறுப்பு பக்கத்துல என்ன இருக்குன்னா அட்வெர்ப்பு தான் வந்து. ஏன்னா இந்த டெயின்டி வந்து என்னன்னா வெறுப்பை தானே வந்து மெருகூட்டி சொல்லுது. அப்ப இது வந்து என்னன்னா அட்வெர்ப்பா வரும். அப்ப கரெக்டான அட்வெர்ப் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா டெயின்டி அப்படின்னு வரும் சரிங்களா. அப்ப கரெக்டான இது எப்படி போடணும் அப்படின்னா TAIN வந்து என்னன்னா ஸோ TILY அப்படின்னு ஸோ TILY அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான அட்வர்ப். இந்த இடத்துல தப்பா இருக்கு. த டான்சர் ஸ்வேட் வந்து டெயின்ட்லி ஆன் த ஸ்டேஜ் லாஸ்ட் நைட் அப்படின்னு வரும். ஸோ அதனால இது வந்து இன்கரெக்டா இருக்கு. ஸோ இதை தான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் வேர்டு வந்து என்ன சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. சரி, இப்ப த நோட்டீஸ் ஆஃப் வந்து டெத் ஆஃப் எ பர்சன் ஆஃப்டன் வித் பயோகிராபிக்கல் வந்து ஸ்கெச் அஸ் இன் த நியூஸ் பேப்பர். இப்ப நீங்க ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர் எல்ஸ் வந்துன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்துன்னா நீங்க ரீட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதுல கிளாசிஃபைடு அப்படின்னு ஒரு செஷன் இருக்கும் சரிங்களா. அந்த கிளாசிஃபைடு கீழே வந்து என்ன அந்த கிளாசிஃபைடு பேஜ்லயே என்ன ஒரு சின்ன இடத்துல என்ன பண்ணா ஆபிட்டரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆபிட்டரி அப்படின்னு மீனிங்னா என்ன அப்படின்னு கேட்டா ஸோ இதை பத்தி தான் சொல்றது. அதாவது யாராவது இறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட போட்டோ வச்சு வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றது. அதுதான் சொல்லியிருக்கேன் அந்த டெத் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்றது. ஸோ ஆபிட்டரி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம்.
ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன, இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்டு கேட்குறாங்க. ஸோ அட்ஜசன்ஸ், அக்கம்பிளிஷ், அல்லூர் எல்லாமே கரெக்டான ஸ்பெல்லிங். இதுல என்ன தப்பு அப்படின்னா அக்ரிகேட் அப்படின்னு வரும். ஸோ ஏ ஜி மறுபடியும் 2 ஜி வரும். அதுக்கப்புறம் ஆர்இ வந்துன்னா ஜிஏடிஒய் அப்படின்னு. ஸோ அக்ரிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் பண்றது ஆடிங் வந்துன்னா மோர்னு வரல. ஸோ இதுதான் வந்துன்னா இதுக்கான மீனிங். ஸோ இப்போ கரெக்டான வந்து ஸ்பெல் வந்து என்னன்னா இதுதான் வரும். தப்பான ஸ்பெல்னா கண்டுபிடிக்கும். இப்போ அல்லூர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் வந்து என்ன பிஹேவியர் ஆகும். கரிஸ்மேட்டிக் வந்து ஒரு லுக் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரொம்ப அல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க அப்படின்னா அது அல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் ஜஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. இன் கேஸ் வந்து என்னன்னா அப்கமிங்ல கேட்டாங்கன்னா இதை வச்சு நம்ம எலிமினேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். செவன்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் வந்து அண்டர்லைன் செக்மெண்ட். எப்போதும் என்னன்னா ஒரு இடியம் கொடுத்துட்டு அதுல இருந்து வந்து மீனிங் கேட்பாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா மீனிங் கொடுத்துட்டு அதுல இருந்து இடியம்ஸ் வந்து என்னன்னா எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ போத் நிதின் அண்ட் உதய் வந்து ஆர் அந்த சேம் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. சேம் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் என்ன, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் தானே. அதாவது ஒரே மாதிரி 2 பேருக்கு வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் த வந்து சேம் ஃபெதர் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. இது வந்து தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா வந்து பழமொழி ரிலேட்டடா கேட்டதுனால இது வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டதான் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 8 என்னன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனி ஆஃப் த வேர்ட்ஸ் வந்துன்னா மூவிங். இங்க பாருங்களேன், இந்த சென்டென்ஸே தேவையில்லை ஓகேவா இந்த கொஸ்டினை பொறுத்திருக்கு. ஏன்னா அவன் மூவிங் வந்து கொடுத்துட்டான், இதுக்கு ஆண்டனி கேட்டான். மூவிங்க்கு ஆண்டனி என்ன, ஸ்டடி தானே. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். எதுக்கு தேவையில்லாம இந்த பேசேஜ் இந்த சென்டென்ஸ் கொடுத்தானே தெரியல சரிங்களா. ஸோ இப்படிலாம் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே சென்டென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து படிச்சுட்டு இருப்போம். இந்த மேல இருக்க வந்து செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அதை வந்து வாசிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன டைம் எடுத்துடும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன் ஜஸ்ட் ஃபர்ஸ்டே பாருங்க. ஆண்டனி 3 வேர்டு கேட்டுனா அதை டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இது எதுக்கு தேவையில்லாம இந்த சென்டென்ஸ் வாட்ச் அதுக்கான மீனிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம ஆன்சர் பண்றது. எல்லாம் டைம் வந்து அதிகப்படுத்துறதுக்கான அவங்க ஒரு டெக்னிக் தான். அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கணும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 9 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் த அண்டர்லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இப்போ ஹீ சாரி ஹர் பெயிண்டிங்ஸ் ஆர் வே பெட்டர் தென் வந்து ஹர் ஸ்கெச்சஸ் இருக்குல்ல. இங்க தேன் இருக்கு வரையும் இது தப்பானது. கரெக்டான வந்து தேன் இதுதான் வரும். இப்போ நம்ம டிகிரி வந்து என்னன்னா ரூல்ஸ் படிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ டிகிரியில 3 ரூல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு வரும் சரிங்களா. பாசிட்டிவ் மீன்ஸ் வந்து சென்டென்ஸோட எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து என்ன கம்பேரிட்டிவ் டிகிரி படிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி நிறைய இடத்துல வந்து என்ன கேட்பாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மூணாவது வந்து என்னன்னா சூப்பர்லேட்டிவ் தேரி. ஸோ சூப்பர்லேட்டிவ் தேரி எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இஎஸ்டி சேர்த்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லார்ஜஸ்ட் வர்றது. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா பிக்கஸ்ட் வர்றது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதுதான் ஹையஸ்ட், இதான் நம்பர் 1 பொசிஷன் அந்த மாதிரி சொல்றேன். கம்பேரிட்டிவ் டிகிரினா 2 பீப்புள் இருக்கும், எக்ஸ் ஒய் இருக்கும். இதை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இங்க எதாவது சொல்லியிருக்காங்க ஹெர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வே பெட்டர் தன் ஹெர் ஸ்கெச். ஸோ இதையும் அந்த பெயிண்டிங் ஸ்கெச்சையும் கம்பேர் பண்றாங்க. அப்ப தேன் தான் வரும். தேன் வந்து என்ன கம்பேரிட்டிவான இது சரிங்களா. ஸோ இதுக்கானதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அண்டர்லைன் வந்து இடியம்ஸ். அகைன் அண்ட் அகைன் பாருங்களேன் பழமொழி நிறையவே கேட்டிருக்கேன். சரி இது என்னன்னா ஐ கேட் டு வந்து என்ன கெட் ஆஃப் அண்ட் ராங் ஃபுட். சரி இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஏதோ ஒரு ஹாபிஸ் ஒரு பேட் ஹேபிட்னு கூட வச்சுக்கலாம். அதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனா என்னால வந்து குவிட் பண்ண முடியல. அதுதான் வந்து என்ன அவங்க சொல்றாங்க ஐ ஹேட் டு கெட் ஆஃப் அண்டர் ராங் ஃபுட். ஏதோ ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கெடுதல்னு தெரியுது, பட் இருந்தாலும் என்னால வந்து அந்த குவிட் பண்ண முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இதுக்கான கரெக்டான இதுதான். ஸோ ஸ்டார்ட் அ ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்டிவிட்டி வந்து என்ன பேட்லி. ஸோ இதுதான் சொல்லுவாங்க ஐ நோ இட் இஸ் ராங் பட் இஸ் வந்து என்ன ஹேட் டு குவிட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இதெல்லாம் வந்து என்னன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இடியம்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 1000க்கு மேல இருக்கும், எல்லாத்தையும் படிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அதுல ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லேர்ன் பண்ணிட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி 11th கொஸ்டின்ஸ் என்ன சொல்லிட்டாங்க செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஸோ ஃப்ரேசல் வெர்ப் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அருணிமா டேஷ் அ லாட் டூரிங் அவர் வந்து என்ன வெக்கேஷன் டைம். ஸோ இது கரெக்டான என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இப்போ அருணிமா கெட்ஸ் ஆன் எ லாட் டூரிங் வெக்கேஷன் டைமா, கெட்ஸ் ஆஃப்டர் எ லாட் டூரிங் வெக்கேஷன் டைமா, கெட்ஸ் அபவுட் எ லாட்டா இல்ல கெட்ஸ் அலாங் எ லாட் அப்படின்னு கேட்டிருக்கல. இப்ப கெட்ஸ் ஆன் அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க, கெட்ஸ் ஆன் எ லாட். இதெல்லாம் இந்த கெட்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு இதை எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய வாட்டி கூட நம்ம பேசும்போது சொன்னேன் கெட்டின்னு சொல்லுவாங்க, கம்மின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னா கெட்ஸ் ஆன் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க ஒரு ட்ரெயின்ல வரும்போது வந்து என்ன போட் பண்றாங்க, இல்ல ஒரு பஸ்ல வந்து என்னன்னா என்டர் ஆகுறாங்க. ஸோ கெட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்க பண்ணுவோம் வெக்கேஷன் டைம்ல கெட்ஸ் ஆன் அந்த இதுல போய் குதிக்கவா செய்யறாங்க, இல்ல அந்த இதுல ஏறுறாங்க அப்படியும் கிடையாதுல. ஸோ அதனால இது வந்து கரெக்டா வராது. கெட்ஸ் ஆஃப்டர் வந்து என்னன்னா அதாவது அவன் சொல்றது பிரசண்டா தான் சொல்லியிருக்கான். அருணிமா வந்து என்னன்னா இந்த வெக்கேஷன் டைம் வந்து என்னன்னா நிறைய இதை பாக்குறாங்கன்னு சொல்ல வராங்க தெரியும்போது ஆஃப்டர் அப்படின்னு வராது. ஆஃப்டர் மீன்ஸ் அடுத்து அப்படின்னு போயிடும். அதனால இதுவுமே வந்து வராது சரிங்களா. கெட்ஸ் அபவுட் ஏன்னா
அருணிமா வந்துட்டு கெட்ஸ் அபவுட் எ லாட் எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க? வெக்கேஷன் டைம். அதாவது வெக்கேஷன் டைம்ல நிறைய வந்துன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அபவுட் தானே வரும். கெட்ஸ் அபவுட் எ லாட் டூரிங் ஹர் வெக்கேஷன் டைம். சரிங்களா? கெட்ஸ் அலாங் எ லாட் அப்படின்னு பார்த்தோன்னா வெக்கேஷன் டைம்ல வந்து அதை தான் பார்க்கவே போறாங்க. அலாங் மீன்ஸ் வந்து என்னன்னா பிசைட்ஸ் அப்படின்னு கூட யூஸ் பண்ணுவோம்ல இந்த இடத்துல. சோ அதை இது தவிர, அதாவது இதையும் அதையும் சேர்த்து அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல அதையும் சேர்த்தெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? அவங்க ஒன்னதான் பார்க்க போறாங்க. வெக்கேஷன்ல நிறைய வந்து என்னன்னா கெட்ஸ் அபவுட் எ லாட் டூரிங் ஹர் வெக்கேஷன் டைம் அப்படின்னு வரும். இப்போ கரெக்டான ஆன்சர் 3 தான். இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம சென்டென்ஸ்ல ஒன்னையும் வச்சு பார்க்கணும். கரெக்டான வந்து என்னன்னா நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் வச்சு அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 12th கொஸ்டின் என்ன அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் இடியம்ஸ் பழமொழி தான் கேட்டிருக்காங்க. த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கான என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 2 அட்வான்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த 2லயுமே வந்து என்னன்னா அட்வான்டேஜ் இருக்கு. அந்த 2 அட்வான்டேஜ்மே நமக்கு ஒரே டைம்ல கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து என்ன இது சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு வேலை சொல்லணும்னா, ஒரு கல்லுல 2 மாங்கன்னு சொல்ற மாரி. பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் மாரி. அதாவது 2 சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. 2 வேர்ல்டு இருக்கு. 2லயுமே வந்து என்ன அட்வான்டேஜ் மட்டும் தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு கிடைக்கிறதா என்ன சொல்றது? கைண்ட் ஆஃப் ஐடியல் சிச்சுவேஷன் மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப தெரிஞ்சுக்கங்க, பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் மீன்ஸ் வந்து to enjoy the advantage of two different things at the same time அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான ஆன்சர் ஐடியல் சிச்சுவேஷன்ஸ். ஏன் இது அப்ராப்ரியேட்டா? மிச்சம் 3மே ராங்கா இருக்கும். குட் திங்ஸ் கம் ஆஃப்டர் பேட் திங்ஸ் டெஃபினட்டா கிடையாது. பெட்டர் டு ஷோ தென் டெல், அதாவது பெட்டர் டு ஷோ தென் டெல், அதுவும் கிடையாது. அதே மேக் பீப்புள் கம்ஃபர்டபுள், இது எல்லாமே வந்து ரிலேட்டடா இல்ல. அதனால மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஐடியல் சிச்சுவேஷன் சொல்றேன். சரிங்களா? ஆனா கரெக்டான ஆப்ஷன், அது கரெக்டான வந்து மீனிங் பாத்தீங்கன்னா அது வேற. அதாவது டு என்ஜாய் த அட்வான்டேஜ் ஆஃப் டூ டிஃபரெண்ட் திங்ஸ் அட் த சேம் டைம், இதுதான் வந்து என்ன கரெக்டான வந்து என்ன அந்த இடியம்ஸ்க்கான மீனிங். ஆனா இது இல்லாதனால ஐடியல் சிச்சுவேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 13. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் வந்து என்ன கேட்டிருக்காங்க. சரி, இதுல ஹவு டிட் யூ பிகம் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் த ஆர்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் பியூட்டிஃபுல் வந்து ஹேண்ட் ரைட்டிங். கண்டிப்பா ஹேண்ட் ரைட்டிங் ரிலேட்டடா வந்தாவே வந்து என்ன கேலிகிராஃபி டெஃபினட்டா வந்துடும். ஸோ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த லெக்சியோகிராஃபி அப்படி இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா டிக்ஷனரி ஆர்டர் இருக்குல்ல, அந்த டிக்ஷனரியோட இதெல்லாம் வந்து படிக்கும் போது தான் வந்து என்ன ஸோ லெக்சியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. டெமோகிராஃபி ரிலேட்டட் டு வந்து என்ன பாப்புலேஷன்ஸ். நீங்க ஜியோகிராஃபி ரிலேட்டடா படிச்சிருந்தாவே வந்து நம்ம டெமோகிராஃபி, ஈவன் இப்ப ரீசென்ட் டைம்ல கூட வந்து இந்தியாவை என்ன சொல்லுவாங்கன்னா டெமோகிராஃபிக் டிவிடன் அப்படின்னு கூட எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டெமோகிராஃபில தானே வருது. டெமோகிராஃபிக் டிவிடன்னா பாப்புலேஷன், யங் பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, இங்க கிராஃபோலாஜி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து ரொம்ப பெக்குலியரான ஒரு இதா இருந்துச்சு. அதாவது என்னன்னா கிராஃபோலாஜி அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு அந்த யாரு எழுதுறாங்களோ அவங்களோட சைக்காலஜி வந்து என்னன்னா இதன் மூலம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் வந்து என்னன்னா ஒரு ஸ்டடி பாத்தீங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா சார் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் இந்த சூசைட் நோட்லாம் வந்து என்னன்னா போலீஸ்லாம் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். அது உண்மையிலேயே அவங்க சூசைட் எழுதுனதா இல்ல என்ன சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க எழுதுனாங்க, இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா இதன் மூலம் லேர்ன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்டடி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 14th கொஸ்டின் வந்துன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ். ஓகே, சினானிம்ஸ் வந்து கேட்டீங்கன்னா இப்ப ஹபாசட் அப்படின்னு இருக்குல்ல, ஹபாசட் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. ஏதாவது ஒண்ணு நம்ம ஒரு அன்பிளான்டா இல்ல எதுவுமே உள்ள ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம டிஸ்ஆர்கனைஸ்டா சொல்லுவாங்கல்ல. ஸோ இது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா அபாசட் அப்படின்னு வரும். சரிங்களா? விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏதோ ரேண்டமா வந்து என்ன பாக்குற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க? சோசியபிள் வராது, அக்ரெசிவ் வராது, கான்ஃபிடன்ட். ஹபாசட்னா ஒரு அன்பிளான், ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டான ஒரு பிசினஸ் அது ஆர்கனைசேஷனா இருக்குன்னா அதுதான் ஹபாசட் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷன் கூட சொல்லுவாங்க. ரேண்டமா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 15. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேவ் பீன் கிவன் அஸ் ஆப்ஷன். ஒன் ஆஃப் த மே கண்டெயின் வந்து எரர். ஸ்பாட் த எரர் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இங்க பாருங்களேன், வி ஃபீட் த ஹார்ஸ் ஓட்ஸ் ஃபார் எ வீக் பிகாஸ் இட் ஹேட் ஈட்டன் ஆல் த ஹே அப்படின்னு இருக்காங்க. இப்ப இது 2 தான் வந்து என்ன பிரிச்சுங்க. சரிங்களா? இந்த வீக் இருக்குல்ல, இது வந்து பிரிச்சுட்டு இட் ஹேட் ஈட்டன் ஆல் த ஹே அப்படின்னா இப்ப என்ன இருக்கு, ஹேட் வந்து என்னன்னா பாஸ்ட். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. ரைட்டா? சோ இவன் என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா வி ஃபீட் த ஹார்ஸ் வுட் ஃபார் அ வீக் பிகாஸ் இட் ஹேட் ஈட்டன் ஆல் த ஹே. இப்ப இந்த சென்டென்ஸை படிச்சோன்னே நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வந்து பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் வந்து நீ ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, அது வந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுருச்சு. ஹே மீன்ஸ் வந்து அதுக்கான ஒரு பொருள், சாப்பாடு பொருள் வச்சுங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு வீக்குக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க ஃபீட் பண்ணோம் வச்சுருக்காங்க. ஃபீட் பண்ணோம்னா ஆல்ரெடி முடிஞ்சிச்சு தானே. இந்த 2மே என்னன்னு பாருங்க, இட் ஹேட் ஈட்டன் பண்ணவே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து வி ஃபீட் த ஹார்ஸ் வுட் ஃபார் அ வீக், நாங்க கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தோம் தானே சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது என்னது, அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். சரிங்களா? இப்ப பாஸ்ட்ல வந்துருச்சுனாவே வந்து ஃபீட் வந்து என்ன இருக்கு, பிரசன்ட்ல இருக்கு. அப்ப ஃபீடோட பாஸ்ட் தான் வந்து என்ன மாத்தணும். ஃபீடுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன,
ஃபெட்னு வரும் ஓகேங்களா. அப்ப என்னன்னா வி ஃபெட் த ஹார்ஸ் வுட் ஃபார் எ வீக் பிகாஸ் இட் ஹேட் ஈட்டன் வந்து ஆல் த ஹே. இதுதான் வந்து என்னன்னா கரெக்டானது. அப்ப தப்பானதான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் வந்து தப்பானது. சரியா புரியும் நினைக்கிறேன். ஒரு சென்டென்ஸ் ஆஃப் வேர்டு வாசிச்சுட்டு அதுக்கான மீனிங் வந்து எல்லாமே வந்து பாஸ்ட்ல இருக்கா இல்ல எல்லாமே வந்து ப்ரெசென்ட்ல இருக்கா எல்லாமே ஃபியூச்சர்ல இருந்துக்குன்னா அதுக்கான ரூல்ஸ் அப்ளை பண்ணோம்னா கரெக்டா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் 16th கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவுமே எரர் தான் கேட்டிருக்காங்க. they will not attend the event as they are going away at the end of the April சொல்றாங்களே. இதுக்கு நல்லா பாருங்க. they will not attend the event as they are வந்து என்னன்னா going away at 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 end of April வரும். at the நான் வாசிக்கும் போது at the சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ at the end of the April ஓகே at the end of April அப்படின்னு வரும். ஆர்டிகல்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. இது நிறைய பேர் நம்ம வாசிக்கும் போது டக்குன்னு வந்து வாச்சிருவோம். ஆனா பார்க்கும்போது வந்து அதை கவனிக்க மாட்டோம். அதான் சொல்றேன். இதுதான் வந்து தப்பானது. அதுதான் வந்து என்னன்னா ஸ்பாட் எரர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்த கேள்வி என்னன்னா 17th கொஸ்டின் வந்துன்னா ஒன் வேர்டு வந்துன்னா சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்க. மிஸ் ஸ்கார்லெட் வந்துன்னா வாஸ் இன்டிஃபரண்ட் டு பெயின் அண்ட் பிளஷர் ஷி நெவர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இதுக்கான அதாவது இந்த எந்த இடத்துல வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் நீங்க ஒன் வேர்ட் பார்க்கணும். என்டையர் இதுக்குமே வந்து சென்டென்ஸ் பார்க்காதீங்க. சரிங்களா. நான் என்ன நிறைய வாட்டி நானே வந்து தப்பு பண்ணிருக்கேன். என்டையர் இதுக்குமே வந்து பாப்பேன். இந்த 4 வருஷத்துல இருக்காது செகண்ட் வந்து என்ன ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால சொல்றேன். அந்த உங்க கொடுக்குற அண்டர்லைன் வேர்டுக்கு மட்டும் நீங்க வந்து என்னன்னா சப்ஸ்டிட் பார்க்கணும். இன்டிஃபரண்ட் டு பிளைன் அண்ட் ப்ரெஷர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க பிலாசபி ரிலேட்டடா நிறைய இடத்துல படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டாயிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது ஸ்டாயிக் அவர் தான் வந்து என்னன்னா அதை ப்ரொஃபோன் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன சொல்லுப்பாருன்னா அதாவது என்னன்னா நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது இல்ல ஒரு கெட்டது நடக்குதுன்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருங்க. இன்டிஃபரண்ட் டு பெயின் அண்ட் பிளஷர்ஸ் அதுதான் சொல்லிப்பாரு. எல்லாமே வந்து என்னன்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும். நீங்க வந்து நல்லது உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வருது சேட் வருதுன்னா எதையும் நீங்க கண்டுக்கிறாதீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க இது எப்படின்னா பேட்மேன்ஸோட வந்து என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட் பேட்மேன் ரைசஸ் அப்படின்னு முடியும்ல அதுல பாத்தீங்கன்னா அந்த வில்லனோட கேரக்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தி நெவர் கேர் அபவுட் வந்து என்னன்னா ஹாப்பினஸ் ஆர் வந்து பெயின். தி ஜஸ்ட் வந்து இன்டிஃபரண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா. அப்ப மீன்ஸ் என்னன்னா ஸ்டாயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரொஃபோன் பண்ணவர் வந்து ஸ்டாயிசம். சரிங்களா. நிச்சயமா கூகுள்ல கூட வந்து என்னன்னா போட்டு பாருங்க வரும். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ஹிப்போக்ரைட் அப்படின்னா என்ன கிடையாது. இப்ப இவங்க வந்து நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. ஹீ பிரிட்டன்ட் ஓகேயா. அதாவது என்ன பிரிட்டன் மீன்ஸ் வந்து நல்லவங்க மாதிரியே நடிக்கிறேடா அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். சி பிரிட்டன் லைக் வந்து என்னன்னா ஈஸ வந்து குட் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா அவங்க உண்மையிலேயே வந்து நல்லவங்க கிடையாது. பட் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. சரிங்களா. வெர்சடைல் அஸ் வி நோ தட் நம்ம எந்த இடத்துல வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்டர் விக்ரம்லாம் வந்து ஈஸ் அ வெர்சடைல் ஆக்டர் அப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்ப ஆமெத்யூர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஆமெத்யூர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ். இது வெர்சஸ் எப்படி கூட போகலாம்னா ப்ரொஃபஷனல் கூட சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இப்ப நீங்க ஏதாவது வந்து ஒரு வேலை பாக்குறீங்க. அந்த வேலை பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் மணி அதாவது சம்பளமா தருவாங்கல்ல. ஆனா நீங்க அமெட்யூர்ல என்ன இருக்குன்னா நீங்க ஒண்ணு புடிச்சு பண்றீங்க. புடிச்சு பண்ணும்போது வந்துன்னா அதுக்கு ஜாப் மட்டுமே தவிர உங்களுக்கு வந்து பெய்டு கிடைக்காது. சரிங்களா. உங்களுக்கு மணி தர மாட்டாங்க. அதான் ஏதோ ஒரு திங்ஸை வந்து நான் புடிச்சு பண்றேன் அது எனக்கு மணி தேவையில்லை அப்படின்னா அது அமெட்யூர் வந்து சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல் அப்படின்னாவே வந்து என்னன்னா கண்டிப்பா அதுக்குள்ள என்ன வந்துடும் நீங்க ஒரு வேலை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அந்த மாதிரி வரும். இப்ப இதோட இதை வந்து என்ன அப்படின்னா ஹாபிஸ் அப்படி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு வந்து ஒரு டவுட் வரும். ஹாபியும் அமெட்யூர் ஒரே மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். இப்போ ஹாபிஸ் வந்து என்னன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அதையே என்னோட ப்ரொஃபஷனல் எடுத்து நான் பண்றேன்னு வச்சுக்கேன். அதுல எனக்கு மணியும் வரல. சில பேர் ஹாபி வந்து பண்ணுவாங்க அதுக்கு மணி வராது. ஆனா அமெட்யூர்ல பொறுத்தவரைக்கும் மணியே இருக்காது. ஜஸ்ட் ஃபார் த பிளஷர் நம்மளோட பர்சனல் ஒரு பிளஷருக்காக வந்து பண்றதை அமெட்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 18th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க செலக்ட் த சினானிம்ஸ் ஃபார் வந்து ஹைலைட்டட் வேர்ட் டு மேக் இட் பெட்டர். இங்க இந்த கொஸ்டின் கொஞ்சம் என்ன எதை தான் சொல்ல வராங்கன்னு தெரியல. ஏன்னா சினானிம்ஸ்னு சொல்றாங்க ஹைலைட்டட் வேர்ட் எந்த இடத்துல ஹைலைட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இந்த கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஆனா ஆன்சர் அவன்னு சொல்றாங்க மேபி எங்கேயாவது இருக்கலாம். பட் கரெக்டா இது வந்து தெரியல. சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 19th கொஸ்டின் என்ன செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அண்டர்லைன். நீங்க பாருங்களேன் இந்த 25 கொஸ்டினுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னன்னா ஒரு 6 கொஸ்டின் கீழே வந்து பழமொழி கேட்டுட்டானுங்க. பாத்துக்குங்க பழமொழி கேட்கறாங்க நிறைய. அதுக்கு இதான் ப்ரிப்பரேஷன் வேணும். சரி ஸ்டூடெண்ட் ஆஃப்டன் வந்து பேர்ன் த மிட் நைட் ஆயில் டு குவாலிஃபை ஃபார் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இதை நம்மள சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னா பேர்ன் த மிட் நைட் ஆயில் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா நான் ஒர்க் ஹார்ட் பண்றேன். சரிங்களா. அன்டில் வந்து என்ன ஐ கெட் மை ரிசல்ட் அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இதுல நிறைய பேர் வந்து நம்ம இல்ல நீங்க ஜஸ்ட் எக்ஸாம் நினைக்காதீங்க. வேற ஏதோ ஒண்ணு ப்ரிப்பேர் பண்றோம் வேற ஏதோ படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து டைமே கூட பார்க்காம நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம்ல. ஸோ அதுதான் வந்து என்னன்னா போர்ன் மிட் நைட் ஆயில்னா ஐ டூ ஒர்க் லாட் ஆஃப் திங்ஸ் ஈவன் ஐ டோன்ட் கேர் அபவுட் வந்து என்னன்னா டைம். ஸோ அதுதான் வந்து சொல்றது ஒர்க் அன்டில் லேட் அட் நைட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ நான் 20th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் அகைன் வந்து என்ன இடியம்ஸ் பழமொழி. மோஸ்ட் பீப்புள் இன் டர்க்கி ஆர் ஆன் த வந்து பிரெட் லைன் நவ் தன் வந்து 30 years ஆகும். இங்க பாருங்க ஆன் த பிரெட் லைன் இடம்
இந்த இதுலயே இருக்கு பிரெட் லைன் ரெண்டா பிரிச்சுங்க. பிரெட்னா நம்ம சாப்பிடுற பிரெட், லைன் மீன்ஸ் ஒரு கியூன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரெட் லைன் வந்து என்னன்னா வெரி புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த நிறைய வந்து என்னன்னா வேர்ல்டு வார் டைம் பீரியட்ல நிறைய வந்து என்னன்னா ஃபுட் வந்து நிறைய பேர் இருக்கு. ரொம்ப பேர் வந்து என்னன்னா ஹங்கரியா இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஹங்கர் டைம்ல நிறைய சேரிட்டி வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நிறைய சேரிட்டி வேர்ல்டு லெவல்ல யூஎன்லாம் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸ் இருக்குங்களே, அந்த பிளேஸுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸோட இதுல தான் என்ன சொன்னா ஆன் த பிரெட் லைன் அப்படின்னு சொன்னா, ஆன் த பிரெட் லைன் நிறைய பேர் வந்து என்ன நின்றுட்டு இருப்பாங்க கியூல. அதுதான் வந்து என்ன ஸோ கோ அண்ட் வந்து என்ன பி இந்த பிரெட் லைன் அப்படின்னு சொல்றது. சரி இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இந்த பிரெட் லைனுக்கான பழமொழி வந்து வெரி புவர். ஸோ இதுக்கான கரெக்டான இது வந்து அதுதான் வரும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 21st கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட். ஸோ ஜஸ்டிஃபைபிள் அப்படின்னு இருக்குல்ல, இதை நம்ம எங்க லேர்ன் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து பாலிட்டி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரேட்ல இந்த வேர்டு இல்லாம கண்டிப்பா வந்து என்னன்னா இதை கண்டிப்பா லேர்ன் பண்ணிருப்பீங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரேட்ல ஜஸ்ட் ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் அப்படின்னு ரெண்டு வேர்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜஸ்ட் ஃபேர்லாம் என்னன்னா, நீங்க ஒரு லா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம், அந்த லா ஷுட் பி வந்து ஜஸ்டா இருக்கணும், ஃபேரா இருக்கணும். ஜஸ்ட் மீன்ஸ் வந்து ரீசனபிளா இருக்கணும் சரிங்களா. ஏதோ வந்துன்னா ஒரு சூடோ ஒரு என்ன சொன்னா ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. சூடோ சயின்ஸ்னா இந்த நிறைய வந்துன்னா மந்திரங்கள் தந்திர மாதிரி வந்துன்னா அது ஒரிஜினாலிட்டி இருக்காது, நம்ம வந்து ரீசனபிலிட்டியா இருக்காது. சும்மா ஏதோ விற்கணும்னு சொல்லி வந்து வித்துட்டு இருப்பாங்க. ரீசெண்டா கூட வந்து பதாஞ்சலியோட ஆர்கனைசேஷன் கூட வந்து இதுல மாட்டிருந்தாங்க, நியூஸ்ல வந்துச்சு சரிங்களா. அவங்க என்னன்னா நிறைய வந்து என்னன்னா ஃபேக் மெடிசனை வந்து என்னன்னா இது நார்மல் மெடிசனை விட அது கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் டெல்லிங் தட் சரிங்களா. அப்ப என்னதுன்னா ஒரு ஏதாவது ஒண்ணு பண்றோம் ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னா சுட் பி ரீசனபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். கரெக்டான ஆன்சர் ரீசனபிள். சரி இதெல்லாம் ஏன் சொல்லனா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல படிச்சிருப்போம். ஃபார் யோசிச்சு பாருங்க, பாலிட்டியில எங்கேயாவது உள்ள படிச்சது இங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, அதுக்காக சொல்ல வரேன். சரி, 22nd கொஸ்டின் என்ன, அகைன் இந்த என்ன பழமொழி இடியம்ஸ் தான். ஸோ லெஃப்ட் அவுட் இன் த கோல்டு அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது. லெஃப்ட் அவுட் இன் த கோல்ட்னா நீங்க ஒரு குரூப்பா ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, இல்ல ஏதாவது வந்து என்னன்னா ஒரு ஜஸ்ட் சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கேன். அங்கே உங்களை மட்டும் வந்து தனியா விட்டாங்கன்னு ஒரு வச்சு பாருங்களேன். தே ஜஸ்ட் இக்னோர்ட் அப்படின்னு தான் வச்சுக்கலாம். ஸோ தே ஜஸ்ட் இக்னோர்ட் ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களை வந்து என்னன்னா எக்ஸ்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இதுல நீங்க போகும்போது உங்களை இக்னோர் பண்றாங்க இல்ல எக்ஸ்க்ளூட் பண்றாங்க ஃப்ரம் த குரூப் ஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னா தட் கால் பி வந்து லெஃப்ட் அவுட் இன் த கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டு பி இக்னோர் சரிங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பழமொழியில பெருசா நம்ம வேற எதுவும் சொல்றது இல்லை, அதை கரெக்டான இது வந்துன்னா போட்டு தான் ஆகணும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயலாம். 23rd என்ன சொல்றாங்கன்னா ஒன் வேர்டு வந்து என்ன சப்ஸ்டியூட் தான் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபியர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஃபியர் ஆஃப் வாட்டர்னா ஒண்ணும் இல்ல, ஹைட்ரோபோபியா. இது நீங்க எப்படி வச்சுன்னா ஹைட்ரோ அப்படின்னு இருக்கு. ஸோ ஹைட்ரோனா வந்தாவே வந்து என்னன்னா வாட்டர் ரிலேட்டடா வரும். அப்ப கண்டிப்பா வந்து ஒன்றும் கிடையாது, தண்ணியில கண்டம் அப்படின்னு உங்களோட விவேக் காமெடி கூட பார்த்துக்கணும். அதுதான் ஹைட்ரோபோபியா தான் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த பைப்ளோபோபியா அப்படின்னு இருக்குல்ல. பைப்ளோபோபியா ஒன்றும் கிடையாது. புக்ஸ் ரீடிங்லாம் இருக்கு பாத்தீங்களா, நிறைய பேருக்கு புக் ரீடிங்கே பிடிக்காது, ஒரு மாதிரி அதை பார்த்தாவே ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ தட் கைண்ட் ஆஃப் இதுதான் வந்து பைப்ளோபோபியா. ஃபியர் ஆஃப் புக் ரீடிங் கூட வந்து என்ன சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மைக்ரோபோபியானா ஸ்மால் ஸ்மால் திங்குக்கெல்லாம் வந்து என்னன்னா ஃபியர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்செக்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சின்ன சின்ன இன்செக்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து என்னன்னா சில இந்த ஜெம்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா சில பேர் பயப்படுவாங்க. அதெல்லாம் வந்து மைக்ரோபோபியான்னு சொல்லுவாங்க. இப்போ போட்டனோபோபியானா அந்த வேர்ட்ல இருக்கு. போட்டனோ அப்படின்னா பாட்டனியோடது. ஸோ பாட்டனோபோபியா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஃபியர் ஆஃப் பிளான்ட்ஸ் சரிங்களா. ஃபியர் ஆஃப் பிளான்ட் அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து என்னன்னா பயப்படும். அந்த பிளான்ட்டை பார்த்தோன்னே வந்து சில பேர்லாம் வந்து என்னன்னா பயப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருந்திருக்கு சரிங்களா. இப்போ இருக்கும், மேபி இருக்கு, சில பேருக்குலாம் இருக்கலாம். பட் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு இது ஹைட்ரோபோபியா, பைப்ளோபோபியா, மைக்ரோபோபியா, போட்டனோபோபியா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயலாம். 24th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் வந்து ப்ராக்கெட்டட் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. லாட் ஆஃப் கிட்ஸ் were visualized crossing the road when the bus arrived. இந்த பஸ் அரைவ்டுனாவே என்ன வந்துருச்சு, அரைவ்னாவே பாஸ்ட் ஓகேங்களா. இதை நீங்க வாட்ச் பாருங்களேன். லாட் ஆஃப் கிட்ஸ் வந்து என்னன்னா விசுவலைஸ் கிராசிங் த ரோட் வென் த பஸ் அரைவ்ட். அதாவது விசுவலைஸ் வந்து கிட்ஸ் வந்து என்னன்னா கிராசிங் த ரோட் வென் த பஸ் அரைவ்டா அரைவ் பஸ் வந்து அவங்க என்னன்னா விசுவலைஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இது ப்ரெசென்ட்ல இல்லவே இல்லை ஓகேவா. ஈவன் பாஸ்ட்ல தான் முடிஞ்சிருக்கு. இப்ப நான் பாஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லாட் ஆஃப் கிட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, லாட் கிட்ஸ் வந்தாவே என்ன வந்துடும் ப்ளூரல் ஓகேங்க. அப்ப ப்ளூரல்ல வந்து வாசா வரும், கண்டிப்பா வாஸ் வராது, வேற தான் வரும் சரிங்களா. ஸோ அப்ப என்ன லாட் ஆஃப் கிட்ஸ் ஆர் விசுவலைஸ் கிராசிங் த ரோட் வென் த பஸ் அரைவ்ட் அப்படின்னு வரும். இப்ப சிலவே டவுட் வரும், ஏன் ஹேவ் பீன் வராதா அப்படின்னு வந்ததா. இப்ப ஹாவ் பீன் அப்படின்னாவே என்ன, நம்ம ஹாவ் அப்படின்னாவே வந்தேன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ சாரி, ப்ரெசன்ட் வந்து என்னன்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கான இது நம்மளுக்கான ரூல்ஸ் வந்து என்ன, ஏதாவது ஒன்று பாஸ்ட்ல நடந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் வந்து கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்குன்னா அதுல தான் வந்து நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்டா யூஸ் பண்ண முடியும். இங்க பாருங்களேன், லாட் ஆஃப் கிட்ஸ் வேர் வந்து என்ன விசுவலைஸ்ட் அப்படின்னா
லாட் ஆஃப் கிட்ஸ் were seen crossing the road. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, the kids வந்து என்ன கிராசிங் த ரோட் when the பஸ் வந்துச்சு, கிராஸ் பண்ணி அவங்க வந்து என்ன போயிட்டாங்க. அப்ப எல்லாமே என்ன சொல்ல வராங்க, முடிஞ்சது தானே சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம போய் வந்து என்ன பிரசன்ட் பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண முடியும். அதனால ஹேவ் பீன் வந்து என்ன சீன் வராது. சரிங்களா, புரியும் நினைக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். 25th கொஸ்டின் நம்மளோட இதுல வந்து என்ன கடைசி கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, செலக்ட் அப்ராப்ரியேட் சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ட்ரெட்ஃபுல், இந்த ட்ரெட்ஃபுல் அப்படின்னா நம்ம நிறைய இதுல வந்து என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட் கூட வந்து என்ன சொல்லி பார்த்தேன், ட்ரெட்ஃபுல் நைட்ரா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்ன மீன்ஸ்னா ரொம்ப டெரிபிளான வந்து நைட்னு சொல்லுவாங்கல்ல. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். மீன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு சஃபரை உண்டாக்குற வந்து காசிங் தான் வந்து என்ன ட்ரெட்ஃபுல் நைட். இந்த ஒரு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, ரொம்ப ட்ரெட்ஃபுல் வந்து என்னன்னு ட்ரீம் கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வரும். ஃபீபிள்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து லேக்கா இருக்கும். சரிங்களா, லேக் இன் வந்து என்ன பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எதனால வந்து என்னன்னா டியூ டு வந்து என்ன ஓல்டேஜ்னால. என்னோட ஓல்டேஜ்னால வந்து என்னன்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து லேக் ஆகிட்டு சொல்லுவாங்க. ஆஸ்பீசியஸ் வந்து நம்ம கூட சொல்லுவோம். ஆஸ்பீசியஸ் டேனா ஒரு நல்ல டே வந்து என்னன்னா இருக்குன்னு சொல்றது. ப்ராபிட்டியஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சக்சஸ் வந்து என்னன்னா நடக்க போகுது அப்கமிங் டேஸ்ல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ப்ராபிட்டியஸஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்னா அதுதான் சொன்னீங்கன்னா ஒரு குட் ரிசல்ட் நல்லது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றதான் வந்து ப்ராபிட்டியஸ். ஸோ இது கரெக்டான ஆன்சர். ட்ரெட்ஃபுல்லுக்கு கரெக்டான ஸ்னான்ஸ் வந்து என்ன டெரிபிள். சரிங்களா, புரிய நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் என்ன 25 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இங்கிலீஷ் பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பழமொழி கேட்டிருக்காங்க. ஸோ இதனால நீங்க வந்து உட்காந்துட்டு ஒரு 1000 பழமொழி உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்க பழமொழி வச்சுட்டு போனவே நம்மளால ஆல்மோஸ்ட் வந்து என்ன எலிமினேஷன் பண்ண முடியும். சரியா, அதனால வந்து என்னன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து கண்டினியூஸா பாருங்க, டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நான் கொஸ்டின் கொடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.